ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு தங்கமே, உன் துணையை உன்னிடத்திலிருந்து பிரித்ததற்கான காரணம் புரியாமல் என் மீது கோபமாக இருக்கின்றாய். அதற்கான காரணத்தை இன்று உன்னிடத்தில் வெளிப்படையாகவே கூறிவிட வேண்டும் என்று தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் துணையை என்னிடமிருந்து பிரித்து வைத்து விட்டீர்கள். அளவு கடந்த நேசித்த அந்த நபரை என்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்து விட்டீர்கள். நீங்கள் பிரித்தது என்னுடைய உயிருக்கு உயிரானவரை மட்டுமல்ல, என்னுடைய சிரிப்பு சந்தோஷம் அனைத்தையும் தான் அப்பா என்று கூறி என் மீது கோபமாக இருந்து சில நாட்களாக என்னை வணங்கக்கூட நீ மறந்து விட்டாய். நான் உனக்கு கெடுதல் நினைத்து விட்டேன் என்று நீ நினைக்கின்றாயா தங்கமே? நான் எப்படி உனக்கு கெடுதலை செய்வேன்? உனக்கு நன்மை எதுவோ அதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீ தவறி விழுந்து விட்டால் கூட அதிலிருந்து உன்னை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருந்தேன். உன்னுடைய அன்பு வலையில், அதாவது காதல் வலையில் நீ தவறி உன் துணையிடம் விழுந்து விட்டாய். அதிலிருந்து உன்னை மீட்டு வருவதற்குள் நான் பட்ட பாடு இருக்கின்றதே. எதற்காக மீட்ட வேண்டும் அப்பா? நான் அவருடன் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேனே. நீங்கள் எதற்காக என்னை இப்படி செய்தீர்கள் என்று கேட்கின்றாய். அவருடன் நீ நேசிப்பதினால் மட்டுமே நான் சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மையிலேயே நீ அவருடன் இருந்திருந்தால் நிச்சயம் மகிழ்ச்சி இருந்திருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்துவிட்டீர்கள் அப்பா என்று பின்னாளில் நீ என்னை பார்த்து கேட்பாய். அதற்காகத்தான் இப்பொழுதே அவரிடமிருந்து உன்னை முன்கூட்டியே பிரித்து வைத்து விட்டேன். காரணம் உனக்கு புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். சரியான காரணம் புரியாததால் தான் நீ இன்று வரை என் மீது கோபமாக இருக்கின்றாய். உன் அன்பு உண்மையானது. உன்னுடைய நேசம், பாசம், அவர் மீது வைத்திருந்த காதல் அத்தனையும் உண்மையானது, புனிதமானது. ஆனால் அதே புனிதம் அவரிடத்தில் இருந்ததா? வெறும் பேச்சில் மட்டுமே இருந்தது, செயல்களில் இல்லையே. உன்மீதான அன்பு அளவு கடந்து இல்லையே. இதற்காக வேண்டுமானாலும் உன்னை விட்டு கொடுக்கும் சூழலில்தான் அவர் இருந்தார். அதனால்தான் அவரிடமிருந்து உன்னை பிரித்தேன். உண்மை உனக்கு தெரியாது. ஒரு நாள் நிச்சயமாக காலம் அதை உணர்த்தும். ஆனால் நீ எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருந்ததனால்தான் இன்று வெளிப்படையாகவே உன்னிடத்தில் அனைத்தையும் பேசிவிடலாம் என்று வந்தேன். அவர் உனக்கு உண்மையாக இல்லை. உன்னை உண்மையாக நேசிக்கவில்லை. உன்னுடைய அன்பை மதிக்கவில்லை. நீ அவரை திருமணம் செய்திருந்தால் நிச்சயமாக கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பாய். அப்பொழுது என்னை பார்த்து நிச்சயம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பாய். இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்துவிட்டீர்கள் அப்பா, நான் உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்ற வார்த்தை உன் வாயில் வந்திருக்கும். அதிலிருந்து உன்னை நான் மீட்டு காப்பாற்றி இருக்கின்றேன். ஒரு நாள் உனக்கு உண்மை புரியும் பொழுது நீ நிச்சயமாக எனக்கு நன்றி கூறுவாய். அந்நாள் வெகு விரைவில் வரும். உண்மை உனக்கு புரியக்கூடிய தினம் நிச்சயமாக வரும். உனக்கு நான் புரிய வைப்பேன். அதற்கான காலமும் நேரமும் பொருந்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக இரு. இழந்ததை நினைத்து அழுது கொண்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டிருக்காதே. பிரித்தது அத்தனையும் உண்மையானதல்ல, பொய்யானது தான். உண்மையானது என்றும் உன்னை விட்டு பிரிக்க முடியாது. அனைத்தையும் மறந்துவிட்டு உன் வாழ்க்கை எதுவோ அதை பார். உன் அப்பா நான் உன்னை எப்பொழுதும் பத்திரமாக பாதுகாப்பேன். பாதுகாப்போடு மட்டுமே உன்னை வைத்திருப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.